ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இந்த பேபி ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அது வந்து 2 வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஏன்னா இந்த 11 இயர்ஸில் மேரேஜ் முடிஞ்சு 11 இயர்ஸில் வந்துட்டு எங்களுக்கு 2 முறை அபார்ஷன் ஆகிடுச்சு, இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிட்டு அது நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டதில் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன நிமி? எல்லோரும் அவங்க பிளெஸிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப பிளெஸிங்ஸ் யாருன்னே தெரியல, பட் எல்லோரும் எங்களுக்கு வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகி கன்ஃபார்மாக நம்மளால் வந்து முடியும், இந்த வாட்டி வந்து எங்களுக்கு பேபி அமையுன்றதுல ஒரு பெரிய பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு ரிசீவ் ஆன ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ பேருமே நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, கர்ப்பலட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஷோலிங்கர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது மாதிரி நிறைய கோயில் வந்துட்டு சஜஷன் கொடுத்தீங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சர்ச்சுக்கு சொல்லியிருந்தாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து இந்த ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும், நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் பொறுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க பிளெஸிங்ஸை ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். ஸோ இதில் எந்த மத வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுது, அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வந்து அன்பு செலுத்துகிறாங்கன்றது தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து இப்போது இந்த 2 அபார்ஷனுக்கு அப்புறமா அகெயின் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு 2-3 அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட நாங்கள் போன உடனே இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப மாதம் எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ எல்லாம் இருந்ததுனால நம்ம வந்து உடனே போகலை. ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த் கழித்து நம்ம வந்து போகிறோம். அவங்க 3 அபார்ஷன் ஆன பிறகு பொதுவாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து 2 முறை அபார்ஷன் ஆனதுக்கே வந்து நீங்கள் ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். அப்போ டாக்டர் சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு சரி பரவாயில்ல, 2 முறை அபார்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துடலான்னு சொன்னோம். அவங்க ஒரு முறை ஒரு சஜஷன் கேட்டாங்க, இல்லை ஒரு 3 டைம்ஸ் நடந்த பிறகு தான் நம்ம வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இந்த பிளட் டெஸ்ட்லாம். ஏன்னா பிளட் டெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ரேட்டும் கூட, கொஞ்சம் காஸ்ட்லியான பிளட் டெஸ்ட் தான் இது, அதனால் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கு எதனா இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம அந்த டேப்லெட்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேபி கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை யூட்ரஸ் வந்து அகைன் வந்து வீக் ஆகிடும் அப்படி சொன்னதுனால நாங்களும் வந்து இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேபி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா என்னென்ன நேம் நிம்மி? 4 டெஸ்ட்டு எழுதி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரியோ டைப்பிங்னு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கள் 2 பேருடைய குரோமோசோம்ஸ் வந்து எதுனா இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் உங்களுக்குலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் சொல்கிறோம். இன்கேஸ் யாருக்குன்னா அது தேவைப்படுதுன்னா, பிகாஸ் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் செக் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அது என்ன டெஸ்ட்டுன்னு தெரியல, எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. சரி இப்போ பிளட் கொடுத்தா உடனே நம்மளுக்கு சாம்பிள் கிடச்சிரும்னு நினச்சி நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த கேரியோ டைப்பிங்கிற டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் பர்சன், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே எங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. பெர் பர்சனுக்கு 5000 சொன்னாங்க. அப்போ 2 பேருக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா 10,000 வருது. நாங்கள் ஒரு 2-3 லேப்ஸ்லாம் செக் பண்ணி ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 8,000 கிட்ட நாங்கள் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். 2வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்போயோட்டிக் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ரெஃபர் பண்ணாங்க. அதில் நிறைய அந்த ட்ராம்போயோட்டிக் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு சில லேபில் வந்து 18 to 20K கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபைனல் பண்ண லேப் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கில் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வித் டிஸ்கவுண்ட்டோட 2 டெஸ்ட்டும் எடுத்து பண்ணுறதுனால அந்த ட்ராம்போயோட்டிக் வந்து 18 to 20K இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு 16 to 16.5 கிட்ட பண்ணி கொடுத்தாங்க. தேர்ட் வந்து LFH அண்ட் RFHன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரோலாக்டின்னு நினைக்கிறேன், அந்த டெஸ்ட்டு கொடுத்தாங்க. 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் பிளட் டெஸ்ட் வந்து இப்போது கொடுத்துருக்கோம். ஆனால் பட் ரிசல்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ராம்போயோட்டிக் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1 week 10 days வந்துடும். பட் அந்த கேரியோ டைப்பிங்கிற டெஸ்ட் வந்து அவங்க ஒரு 20 to 28 days கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. அது மோஸ்ட்லி லேப் டு லேப் வந்து டிஃபர் ஆகுது. அப்போலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 days சொல்லியிருந்தாங்க டைம் எங்களுக்கு. பட் நாங்கள் அங்கே கொடுக்கல. 14 daysன்னா கூட அவங்க சர்வீஸ் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த டெஸ்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஹைடெக்கில் வந்து நாங்களே போய் கொடுத்தோம். அந்த லேப்பில் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 20 to 25 டேஸ் ஆகும். மெயினாக பர்டிகுலராக இந்த கேரியோ டைப்பிங் மட்டும் நம்ம குரோமோசோம்லாம் செக் பண்ணுறதுனால அது டைம் கன்ஃபார்மாக எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் நாங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். எப்படி எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரணும்னு வேண்டிகிட்ருக்கோம். அதாவது எங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டில் இருக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு தான், அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் டாக்டர் வந்து அடுத்ததான் நம்ம பேபி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரிப்போர்ட்டில் ஏதாவது கொஞ்சம் இஷ்யூ இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த பிளட் டெஸ்ட்டில் அதுக்கு முதல் டேப்லெட்லாம் கொடுத்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் நமக்கு எதுவும் தள்ளி போகாது ஃபர்தராக நம்புகிறோம். ஸோ எங்களுக்காக நீங்களும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, இந்த பிளட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு எந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன டாக்டர்ஸ் வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். அதோடு சேர்ந்து மேடம்க்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், டெய்லி வாக்கிங் போகணும், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, டெய்லி வாக்கிங் போகணும், ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும், ஒயிட் ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, தண்ணி குறைஞ்சது 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் குடிங்க. இதெல்லாம் வந்து மேண்டிட்டரி. நீங்கள் வந்து இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அவங்க வந்து அதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அதுக்கும் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நான் இதுக்கெலாம் ஒர்க் பண்ணேன். ஆமாம், ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி நான் கண்டிப்பாக எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். வாக்கிங்காக இருக்கட்டும், வாட்ரு லெவலாக இருக்கட்டும், அவங்க சொன்ன 2 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக குடிச்சிருவேன். எல்லாமே நான் வந்து சரி பண்ணிவிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, டாக்டர்கிட்ட போய் நிற்கும் போது பரவாயில்ல நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, யுவர் ஃபிட் டு ரெடின்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக சொல்லணும் அவங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து எங்களை ரெடி பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும். எனக்கு வந்து தனியாக வந்து ஜென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு செமனலஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் ஜென்ஸ் பண்ணுறது என்னன்னா செமனலஸ் கொடுக்கறதுக்கே போகிறதில்ல. என்ன ரீசன் தெரில, அது வந்து ரொம்ப தயங்குது நான் விசாரித்த வரைக்கும். பட் நான் வந்து ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு முறை நாங்கள் கொடுத்துருக்கோம், ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப நாளாடி சொல்கிறதுனால இன்னொரு முறையும் எடுக்க சொல்லிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை இப்போ எடுத்து கொடுக்குறோம். ஸோ ஜென்ஸ் பொறுத்தவரையில் நம்மளும் ஈக்குவலாக அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது நம்மக்கிட்ட ரொம்ப எல்லாம் வந்து பிளட் டெஸ்ட் கேட்குறது இல்லை. இந்த கேரியோ டைப் ஒன்று தான் லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி சேர்ந்து எடுக்க சொன்னது. மற்றதெல்லாம் அவங்கள மட்டும் தான் எடுக்க சொன்னாங்க. அடிஷ்னலாக செமனலஸ் எடுக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக எடுத்து தான் கொடுக்கணும். அதை நிறைய ஜென்ஸ் எடுக்கிறது இல்லை. நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி டாக்டர் சஜஷன் பண்ணால் ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க. அப்போ தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட நம்ம அடுத்தடுத்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றத கண்டிப்பாக வர வீடியோஸில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலோட நீங்கள் வந்துட்டு இணைந்திருக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறோம். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கே அந்தளவுக்கு ஐடியா இல்லை. இந்த 11 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ஒரு ஸ்டெப்பாக போகும்போது தான் இதை பற்றி நாங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இதை யாருன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா, இல்லை நமக்கு தெரிஞ்சிருந்தா இதை மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க நான் கோயிலுக்கெலாம் போகும்போது பார்க்குறேன், சுத்தமாக இந்த இங்கே ஓகே, பட் நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. மேபி நம்மளுக்கு தெரிஞ்ச 1 2 எங்கள் லைஃப்பில் எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கா, என்ன நடக்குதுன்றதுக்காக தான் நாங்கள் இதை சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலோட நீங்கள் வந்துட்டு இணைந்திருக்கணும். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் நம்ம வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பை.